பயணம் இதில் ரெண்டு சொல்லு, பண்பாட்டு பயணம், ஒரு பண்பாடு, அதில் ஒரு பயணம். ஒரு கேள்வி நம்ம கேட்டு பழகணும். முதல்ல பயணம், இந்த பயணம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், பயணம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பயணப்படும், அதான் உண்மை. அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம சிங்கத்துக்கு வரலாறோ, புலிக்கு எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. புலி எங்கெங்கே இருக்கும், சிங்கம் எங்கெங்கே இருக்கும். சிங்கம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கும். அதை விட்டால் இப்போ குஜராத்தில் இருக்குது. நர்மதை நதிக்கரையினுடைய வடகரையை தாண்டி சிங்கம் ஒருபோதும் பயணித்ததே இல்லை. சிங்கம் பயணிச்சாக்கிட்டா கூட சிங்கம் ஒரு கருத்தியலாக பயணிச்சிடும். பிரிட்டன் இருக்குல்ல, யூனியன் ஜாக் என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் அரசினுடைய கொடி, அந்த கொடியில் சிங்கம் இருக்கும். ஆனால் பிரிட்டனில் சிங்கம் ஒருபோதும் போனதே இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் சிங்களர்களுடைய அந்த கொடியில் சிங்கம் இருக்கும், ஒரு அறுவாள் மாதிரி வச்சுட்டு நிற்கும். இலங்கைக்கு சிங்கம் ஒருபோதும் போனதில்லை. குறிப்பாக சிங்கப்பூருக்கு சிங்கம் போனதே இல்லை. ஏனென்றால் சிங்கம் நர்மதையின் வடக்கரையை தாண்டி தென்கரைக்கு பயணித்ததே இல்லை. இருந்தாலும் இடைக்காலத்தில் இருந்து நமது அரசர்கள் உட்கார்ந்து அரசாங்கம் செய்ததெல்லாம் சிம்மாசனங்கள் தான். அதுக்கு புலி இருக்கை என்று நாம் பெயர் வைக்கவில்லை, அரியணை என்றும் சிம்மாசனம் என்றும் பெயர் வைத்தவன். அப்போ இந்த பயணம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி. இப்போ சிங்கத்தை விடுங்க, சிங்கம் இருக்கு, போகுது வருது, அதெல்லாம் விடுங்க. இப்போ பயணம் யார் பண்ணுவாங்க? யார் பயணம் பண்ண மாட்டாங்க? மனிதன் பயணம் பண்ணுவான். ஏன் பயணம் பண்ணுவான்னா, அவனுக்கு கால்கள் இருக்கு, வேர்கள் இல்லை. அவன் காலுக்கு நடுவில் கீழே, காலுக்கு கீழே வேறு அப்படியே ஒரு இடத்துல ரிவிட் போட்டு அப்படியே அவனை டைட்டாக முடுக்கி விட்டுருந்தீங்க, காலையும் பிடுங்க முடியாது. அவன் வேறு மாதிரி அந்த இடத்துலையே நட்ட வச்ச இடத்துலையே நட்டமாக நிற்பான். ஆனால் அந்த காலில் வேறு இல்லை, அவன் கால் தான் இருக்குங்கிறதுனால அவன் ஒரு கால்நடை. அந்த காலில் தான், காலில் சக்கரத்தை சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, கால் இருக்கிறவன் நடந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு மரம் இன்னொரு இடத்திற்கு பயணம் என்றால் அந்த மரத்தினுடைய செடியை ஒருவன் எடுத்து சென்று நட வேண்டும், அல்லது அந்த மரத்தினுடைய பழத்தை தின்ற ஒரு பறவை சென்று இன்னொரு இடத்தில் எச்சமிட வேண்டும். பறவை பயணம் சொன்னாதான் மரம் பயணம் செய்யும். மற்றபடி மரம் நட்டு வைத்த இடத்திலே இருக்கும், மனிதன் நட்டு வைக்கப்படவில்லை, அவன் நடந்து கொண்டே இருப்பான். அப்போ நம்ம மனிதனுடைய வரலாறை பற்றி நம்ம பேசலாம். இந்த பண்பாட்டு பயணம், தமிழர் பண்பாட்டு பயணம், அது அந்த பயணம் இந்த பயணம்லாம் விட்டுருங்க. திராவிட பயணம், ஆரிய பயணம், ஒரு பிரிட்டிஷ்காரர் பயணம். நான் பேசுகிறது முதல்ல மனிதர்களின் பயணத்தை நான் பேசுகிறேன். மனிதன் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருப்பான். மனித குல வரலாறு என்பது மனிதர்களின் பயண அனுபவங்களின், பயணங்களின் கூட்டுத்தொகை. மலேசியாவுக்கு போகிறேன், அங்கே 10 ஹில்ஸ்னு ஒரு இடத்த கூட்டு போகிறாங்க. 10 ஹில்ஸுங்கிறது 10 மலை, 10 மலைன்னு அதில் தான் வந்துச்சுங்கிறாங்க. அங்கே உலகத்திலேயே பெரிய முருகன் சிலை தான் சொல்கிறாங்க. அந்த மலேசியாவுக்கு முருகன் எப்படி போனார்? பறந்து போனாரா, நடந்து போனாரா? தமிழர்கள், முருகனை வணங்கும் தமிழர்கள் அங்கு பயணப்பட்டார்கள். அவர்களின் கையை பிடித்து கொண்டு முருகன் நடந்து போனார். சிங்கப்பூரில் வருஷம் ஃபுல்லாக பயங்கரமான போக்குவரத்து விதிமுறைகள்லாம் இருக்கும். இந்த சைடு போகிறது, அந்த சைடு போகிறது, எல்லாமே சொல்லி வச்சபடி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அழகு குத்திட்டு இந்த சைடு குத்தி இந்த சைடு எடுத்து பால் குடம், பன்னீர் குடம், அழகு குத்திட்டு ஆட்டம் பாட்டம்னு போய்வாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவாங்க சிங்கப்பூர்லேயே. அதுக்கு காரணம் இந்த அழகு குத்தும் முறை சிங்கப்பூருக்கு எப்படி பயணப்பட்டது? ஏனென்றால் தமிழர்கள் அங்கு பயணப்பட்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் மாரியம்மன் கோயிலும், காளியம்மன் கோயிலும், பேச்சியம்மன் கோயிலும், பிடாரியம்மன் கோயிலும் எப்படி வந்தன? அங்கே தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆக மனிதர்கள் பயணப்படுவார்கள். அந்த பயணத்துக்கு எது வேண்டுமானாலும் காரணம் இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனோம், தொடர்ந்து வறட்சி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 600 ஆண்டுகளுக்கு முன்னால், 400 ஆண்டுகளுக்கு முன்னால்
இந்தியாவில் இருந்து இலங்கைக்கும், இந்தியாவில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கும், மொரீசியஸுக்கும், மலேசியாவுக்கும், பர்மாவுக்கும் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு விரும்பி செல்லவில்லை. பசி தாங்காமல் அவர்கள் விற்கப்பட்டார்கள். அப்படி ஏலம் விடப்படுகிற இடத்தில் குடும்பமாக வந்து எங்களுக்கு பசிக்குது, எங்களையும் ஏலத்தில் எடுத்துங்கன்னு சொல்கிற தமிழர்களை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆக பசியால் செல்வார்கள், பஞ்சம் பிழைக்க செல்வார்கள், வெள்ளம் போன்ற பேரிடர்கள் வரும், நிலச்சரிவுகள் ஏற்படும், பெரிய சுனாமிகள் ஏற்படும். ஆக வந்து இயற்கை காரணங்களால் மனிதன் பயணப்படுவான். இப்படிப்பட்ட பணிதம் வந்து தனி மனிதன் பயணப்படுவான், குடும்பங்கள் பயணப்படும், ஒரு கூட்டமாக பயணப்படுவார்கள். ஒரு பண்பாடு பயணப்படுமா அப்படின்னா, பண்பாடுன்னா நம்மளுக்கு பெரிய விஷயத்தை பற்றி பேசும். இப்போ வந்து தனி மனிதர்கள் பயணப்படுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சில நேரங்களில் வந்து வலுக்கட்டாயமாக பயணத்துக்கு ஆளாவார்கள், சில நேரங்களில் விரும்பியே சிறந்த வாழ்க்கைக்காக தேடி போவாங்க. இப்போ தென்னாப்பிரிக்காவுக்கு தமிழர்கள் போனதுக்கும், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில், இல்லை இன்றைக்கி அட்லாண்டாவில், இல்லாட்டினா டல்லஸில் வந்து அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ஐரோப்பாவிலையும் இப்போ தமிழர்களும் இந்தியர்களும் போயிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க விரும்பி போயிருக்காங்க, அங்கே போய் டாக்டராக இருக்காங்க, அங்கே போய் என்ஜினியராக இருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? இதை விட நல்ல வசதி, இதை விட நல்ல வாழ்க்கை, இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை தேடி போகிறாங்க. ஆக கட்டாயத்தின் பேரில் பயணப்படுவார்கள், விரும்பியும் பயணப்படுவார்கள், என்ன ஆனாலும் மொத்தத்தில் பயணப்படுவார்கள். நான் வந்து என்னை நட்டு வச்ச இடத்துல மட்டும் இருந்திருந்தேன்னா நான் உங்கள் முன்னால் இல்லை. எனக்கு சென்னையே தெரியாது. நான் சென்னைக்கு வந்ததே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வந்தேன். இந்தியாவில் வேறு யாரும் இப்போது சிந்துவெளியை பற்றி பேசாமல் இருக்கும்போது, உலகத்தில் வேறு இப்போது சிந்துவெளி என்ற சொல் வார்த்தை இந்த ஆண்டு சென்ற ஆண்டும் அண்மையில் ஒரு குடிமக்களின், ஒரு மாநிலத்தின் நிறைய பேருடைய நாவுகளில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். ஒரு மாநிலத்தின் நகரங்களிலும் கிராமங்களிலும் சிந்துவெளி பேசப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். ஒரு மாநிலத்தில், ஒரு நகரத்தில் ஜான் மார்சலுக்கு முழு உருவச் சிலை திறக்கப்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். இப்போ இந்த கேள்விக்கான விடையை புரிந்து கொள்வது தான் நம்முடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். சென்னை எங்கே இருக்குது, சிந்துவெளி எங்கே இருக்குது, ஹரப்பா மொஹஞ்சதாரோ, வைகை எங்கே இருக்குது, சிந்துவெளி எங்கே இருக்குது, அவருக்கு ஏன் செலவைக்கிறோம், அவரை ஏன் கொண்டாடுகிறோம், இந்த சிந்துவெளியை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் இது ஒரு பண்பாட்டின் பயணம். இதை 2 வகையில் பாருங்கள். இந்தியாவில் முதல்ல நான் வந்து இதை தென்னினுடைய பார்வையில், தெற்கின் பார்வையில் நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ நீங்கள் பார்த்துறீங்க படம், ஒரு திரைப்படத்தை கதை ஒன்று இருக்கும், ஆனால் அதை ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரும், ஒரு கதை இருக்கும். அல்லது வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்து குவாக்குவான்னு கத்துறதுலேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மெதுவாக அந்த குழந்தை அப்படியே வளரும், ஓடும், நடக்கும். அப்படியே கதை வந்து அவர் வளரும் போதே வளர்ந்தவர் வயசாகிற வரைக்கும் போகும். சில நேரங்களில் என்ன பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் கதை போகும். அவர் வயசாகி உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், அப்படியே யோசிச்சு பார்ப்பார். அப்புறம் சக்கரம் சுற்றுற மாதிரி வாழ்க்கை சுற்றும். அப்புறம் அவர் சின்ன பிள்ளையாக இருப்பார். இப்படி வந்து நீங்கள் திரைக்கதை எங்கே வேணாலும் போடலாம். அல்லது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் காட்டி மாற்றி ஜிக்ஜாக்காக இப்போ எடுக்கிற மாதிரி படம் எடுக்கலாம். ஆக நான் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போக விரும்புகிறேன். என்னுடைய இந்த பின்பாட்டு பயணம் திரைக்கதையை நான் இன்றைக்கி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணுறேன். நான் வந்து இப்போ வைகை நதிக்கரையில் உட்காந்துருக்கேன். கீழடிக்கு போகிறேன். கீழடியில் அருங்காட்சியகம் போயிருக்கேன். கீழடியில் போய் பார்த்தா 10 கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. இந்த 2 வருஷத்தில் 6 லட்சம் பேர் போய் பார்த்துருக்காங்க. போகும்போது திடீர்னு அடையாளம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன் சார்னு வர்றாங்க. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கேங்கிறாரு. சிலர் வந்து அவங்க இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த கீழடியிலேருந்து ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போகிறாங்க சார், பிடி மண்ணுன்னு. அவர் இருக்கிறது அமெரிக்காவில். எப்படியோ இந்த மண்ணை கொண்டு போய் வீட்டில் பாட்டிலில் வச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த கீழடி மண்ணை கொண்டு போகிறேன். கீழடியில் வந்து பானையில் ஆதன்னு எழுதியிருக்கிறதுனால தான் குழந்தைக்கு ஆதன்னு பேர் வச்சவங்க இப்போ கடந்த சில ஆண்டுகளில் ஏராளமான பேர். எனக்கு யூடியூப்பில் எனக்கு வந்து இது சார், எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து உள்பெட்டியில் வந்து கேட்பாங்க, குழந்தைக்கு பிரசவமாகிற மாதிரி சார், ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பேர் வைக்கிறான், பெண் குழந்தை பிறந்தால் என்ன பேர் என்கிட்ட கேட்பாங்க. என்ன பேர் வைக்கிறது இப்போ என்னுடைய சமீப காலங்களில் ஒரு பேர் என்கிட்ட நிறைய பேர் வைக்க சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இப்போ கிட்டத்தட்ட தெரியும், ஆம்பளை பிள்ளைனா ஆதன்னு வச்சு விட்ருவேன். ஆக நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நானே ஆதன்னு பேர் வச்சுருக்கேன். உடனே அங்கேருந்து ஃபோட்டோ அனுப்பாங்க, ஆதனுடன் நான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வரும் அமெரிக்காவிலேருந்து.
ஆக இந்த ஆதன் என்ற பெயர் நம்மோடு பயணிக்கிறது. கீழடியில் ஆதன் என்று தமிழ் எழுத்தில் பானையில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தை புரட்டுகிறேன். வாலி ஆதன், வாலி எவினி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு ஆதன்கிறவனது ஆதனே நீ வாழ்க, எவினியே நீ வாழ்க அப்படின்னு ஆதன்கிற ஒரு சிற்ற குறுநில தலைவனை பற்றி பாட்டு எழுதுறான். ஒரு புலவர் இருக்காரு, அவருடைய பேர் ஆதன். அவரை கொஞ்சம் ஹானரிஃபிக்காக நல் ஆதன். அவர் கெட்ட ஆதன் கிடையாது, நல் ஆதனார். அவர் ஆர்னா மரியாதை, அவருக்கு மரியாதை. ஆர் சுந்தரனார் அப்படிங்கிற மாதிரி நல் ஆதனார். அப்போ அவருடைய பேர் ஆதன். அவர் ஒரு புலவர். அப்போ சேர நாடு நம்மளோட தான் இருக்குது, சேர சோழ பாண்டியர். அங்கே ஒரு மன்னன் இருக்கான், அவன் பேர் சேரல் ஆதன். அவன் ஆதன் சேர மன்னனாக இருக்கனால அவன் பேர் சேரல் ஆதன். இப்போ கொங்கு பகுதி போங்க, திருப்பூர், பொள்ளாச்சி, காங்கேயம், கோயம்புத்தூர் போங்க, அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மக்களுடைய கூட்டம் பெயர்கள்னு ஒன்று இருக்கும். ஆதன் கூட்டம், அந்துவம் கூட்டம், இந்த கூட்டம், அந்த கூட்டம், வாரக்க நாடு, இந்த நாடுன்னு ஒரு 27 நாடு இருக்கும். ஒரு 152 கூட்டம் இருக்கும். அதில் அந்துவன் கூட்டம், ஆதன் கூட்டம் எல்லாம் இருக்கும். அதில் ஆதன் ஒரு. அப்போ ஆதன் என்பது பானைக்கு எழுதப்பட்ட, தமிழில் எழுதப்பட்ட ஒரு பெயர். ஆதன் என்பது சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட ஒரு பெயர். ஆதன் என்பது சங்க இலக்கியத்தில் எழுதிய ஒருவனின் பெயர். ஆதன் என்பது ஒரு சேர மன்னனின் பெயர். ஆதன் என்பது இன்றும் அமெரிக்காவில் தமிழர்கள் வைக்கும் பெயர், வைக்கப் போகிற பெயர். அப்போ இந்த பெயர் எப்படி நம்மளோட பயணம் பண்ணுது, ஏன் பயணம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கப்படும். இப்போ ஒரு பண்பாட்டின் பயணத்தை நம்ம எப்படி நிறுவ முடியும்? தொல்பொருள் ஆராய்ச்சியில் நிறுவலாம். இப்போ நான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் கீழடியில் இருந்து பேசினேன் உங்கள்கிட்ட. இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பகடை இருக்குது, பகடையெல்லாம் இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்தாலும் உடனே சொல்கிறாங்க, இதை பார்த்தா ஹரப்பா மோஹஞ்சோதாரோவில் கிடைச்ச அதே மெட்டீரியல் மாதிரி இருக்குதுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2016 நான் போயிருக்கும்போது என்கிட்ட சொல்கிறார். அவர் என்கிட்ட இதை காட்டுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாலே என்னுடைய புத்தகம் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஐராவத மகாதேவன் சென்னையில் வெளியிட்டு விட்டார். இவர் தோண்டி பார்த்துட்டு அவங்களுடைய அதிகாரிகள்கிட்டலாம் சொல்கிறாரு, நான் கீழடியில் தோன்றோம் சார், அதில் கிடைக்கிற மெட்டீரியல். இவர் ராக்கிகடியில் வேலை பார்த்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவர் ஏற்கனவே வட இந்தியாவில் வேலை பார்த்தபோது நான் அங்கே தோண்டும் போது கிடைச்ச மெட்டீரியல் மாதிரி இங்கே கிடைக்குது அப்படின்னு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள்கிட்ட சொல்லும்போது அந்த மேலதிகாரிகள்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்காங்க. நீங்க ஹரப்பா மொஹஞ்சோதரா எங்கே இருக்குது, கீழடி எங்கே இருக்குன்னு. நம்ம வடிவேல் படத்தில் இங்கே சொன்னேன். வடிவேல் படத்தில் ஒரு படத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லுவார் பார்த்தீங்களா, மேப்பை கொண்டு வச்சோடனே அவங்க அப்பாட்ட டீ வாங்கி குடிச்சிட்டு அவர் சொல்லுவார்ல, ஏன் நம்ம பின்தங்கி இருக்காங்க போது அங்கே இருக்கிற ஒன்றிய இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் அப்படியே நிதிகள்லாம் யூபி மாப்பி இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நமக்கு வரும்போது அப்படியே குறைஞ்சிட்டு வந்துருக்குற. அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்கும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு சொல்லுவார், இதுக்கு என்ன காரணமான டிஸ்டன்ஸ் தான் காரணம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மேப்பில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடை நம்ம அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சிட்டோம்னா நம்ம அங்கே கிடைக்கிற நிதியை அப்படியே வாங்கிக்கலான்னு வடிவேல் சொல்வார். வடிவேல் எங்களுக்கெல்லாம் கதாநாயகன். இப்போ பிரச்சனை இவர்கிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அவருடைய உயரதிகாரிகள்லாம், டிஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்னு. இது எப்படி இங்கே இருக்கிறத போய் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இவர் ஏன் புத்தகத்தையும் படிச்சிருக்கார், சிந்துவெளி பண்பாடு. இது 2016 கதை. இவர் தோண்ட ஆரம்பித்தது 14-15. அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் 2010 கோயம்புத்தூர் செம்மொழி மாநாட்டில் நான் அப்போ டெல்லியில் டெப்டி எலெக்ஷன் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்கார். அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தார். ஐராவத மகாதேவன் அஸ்கோப்பர் போலாவில் வந்தார். என்னை கோயம்புத்தூரில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க ஒரு ஆய்வுரை. அங்குதான் நான் முதலில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்ற ஒரு மிக முக்கியமான உண்மையை, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிற கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, நாளை, கண்ணகி, கோவலன், பூம்புகார், சேரன், சோழன், பாண்டியன், மாறன், வழுதி, தோட்டிமலை, இது மாதிரி கொத்து கொத்தா சங்க இலக்கியத்தில் எத்தனை பேர் இருக்குமோ ஒரு 400-500 பேரை திரட்டினால் அதியமான், நெடுமான், அஞ்சி, இதையெல்லாம் இந்த சிந்துவெளி பகுதியில் நான் பார்த்து வியந்து அதை சரியாகத்தான் நான் பார்த்திருக்கிறேனா என்பதை எனக்குள் உறுதி செய்வதற்காக மேலும் 6 ஆண்டுகள் ஈரானிலிருந்து பார்சியல் வந்தது, யூதர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து உலகம் என்று சென்றது, உலகம் எங்கும் இருந்து தீன்பி பாலஸ்தீனத்திற்கு வந்தது, இப்படி பல்வேறு ஸ்டடிகள். உலகப் போரின் மீது மக்கள்
ரஷ்யாவிலிருந்து போலந்துக்கு போனது, போலந்திலிருந்து ரஷ்யாவுக்கு வந்தது என்று உலகம் முழுவதும் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவிற்கு போய் புதிய கண்டத்தை கொலம்பஸுக்கு பின்னால் போகும்போது எதை கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் மட்டும் 20 லண்டன் இருக்குது, 15 பாரிஸ் இருக்குது, ஆம்ஸ்டர்டாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி போச்சு? பறந்து போச்சா? அப்போ ஐரோப்பியர்கள் சென்றதனால் ஐரோப்பிய நகரங்கள் சென்றன. ஆப்பிரிக்கர்கள் அங்கு சென்ட்ரல் பண்ணதால் நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன். தான்சானியாவில் ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக கொண்டு செல்வதற்கு முன்னால் மனிதர்கள் சங்கிலியில் கட்டி வைக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி கட்டப்பட்ட அந்த கல் அங்கே போய் நின்றுருக்கேன். அங்கு தான்சானியாவுக்கு பக்கத்தில் ஜான்சிபார்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் தேர்தலை மேற்பாடுவதற்காக நான் போயிருக்கேன். அங்கு போகிறேன். அடிமைகளை விற்கிற வணிகம் நடந்த இடம். மார்க்கெட்டுங்க, மாட்டு சந்தை மாதிரி, கோயம்பேடு மாதிரி, காய்கறி சந்தை மாதிரி மனிதர்களை விற்ற சந்தையை போய் பார்த்தேன். அவங்க போகும்போது எதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க சாமியும் அவங்க ஊரையும். அதனால தான் அமெரிக்காவில் நைல்னு ஒரு சின்ன நதி, எவ்வளோ பெரிய நைல் நதி, அது ஒரு சின்ன நதி கலிஃபோர்னியாவில். லிட்டில் எத்தியோப்பியான்னு ஒரு ஊர். இதை இங்குக்குள்ள ஒருத்தனை விற்கணும்னு சொன்னால், அமெரிக்காவில் ஒருத்தனை விற்கணும்னு சொன்னால் இந்த ஆப்பிரிக்காவினுடைய இன்டீரியர் பகுதியிலிருந்து 5 பேரை கொள்முதல் பண்ணணுமா. 5 பேரை கொள்முதல் பண்ணால் இந்த தான்சானியா கரையில் வர்றதுக்குள்ளே 2 பேராவது செத்து போயிடுவாங்க. அந்த 3 பேரை கப்பலில் ஏற்றுனா வழியிலேயே 2 பேராவது செத்து போயிடுவாங்கன்னா அவனுடைய டெட் பாடியை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஒருத்தனை விற்கணும்னா 5 பேரை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற வரலாறை படிக்கும்போது கண்ணீர் வந்தது. ஆனால் அவர்கள் என்னத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் ஊர் பெயர்களை தான் கொண்டு சென்றார்கள். ஆக இந்த ஊர் பெயர்கள் பறந்து வராது. இவர்கள் மனிதர்கள் நடக்கும்போது அவர்கள் எடுத்து செல்வது ஊர்களின் பெயர்களை. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் பல்கலைக்கழகம் அல்ல, எனது பேராசிரியர்கள் அல்ல, ஒரு பழங்குடி மனிதன் ஒரிசாவில் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். திராவிட பழங்குடி மனிதன். அவர்கள் பேசுகிற மொழி குயி என்ற மொழி. அவர்களுடைய ஊரின் பெயரை ஒருவர் மானிடவியலர் படிச்சிருக்கார். 70 வருஷத்தில் 3 இடத்துக்கு அவங்க இடம்பெயர்ந்துட்டாங்க. குடிதண்ணி சரியில்லை, ஆறு சின்ன அந்த ஓடை மாறிடுச்சு, வசதி இல்லைன்னு இங்கே கிராமம் இருக்கும். அப்புறம் ஒரு மைல் தள்ளி திருப்பி போய் தள்ளி அந்த கிராமத்தை அங்கே அமைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 2 மைல் தள்ளி அந்த மலையில் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. மொத்தம் 70 வருஷத்தில் 3 இடத்துக்கு போயிருக்காங்க. இதை ஒருத்தர் பதிவு பண்ணவும் நான் அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்க பெரியவங்கள்ட்டலாம் கேட்குறேன், ரைட்டுங்க, நீங்கள் 70 வருஷத்தில் 3 தடவை மாறி இருக்கீங்க, அதுக்கு முன்னால் எத்தனை தடவை மாறினீங்க தெரியல, ஆனால் 3 தடவையுமே அதே ஊர் பேரை நீங்கள் வச்சிருக்கீங்களே, இதே பேரை இங்கே கொண்டு போகிறீங்க, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறீங்க, எத்தனை பேர் இருக்குது, உங்கள் மொழியில் எத்தனை சொல் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்கலாமே நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, சார் அந்த உரிமை எங்களுக்கு ஏது சார், இந்த பேர் நான் வச்சதா, இது எங்களுடைய மூதாதையர்களின் பெயர், இதை நாங்கள் மானாங்கண்ணியாக எங்கள் மனசுக்கு வந்த மாதிரி மாற்றி ஒரு புது பேர் வந்துட்டா எங்களுடைய மூதாதையருடைய ஆவி எங்களை பார்க்க விசிட் பண்ண தேதி வரும்போது எங்கடா அட்ரஸில் ஆளை காணோம் அப்படின்ட்டு பின்கோடு மாறி போச்சுட்டு எங்கள் ஆவிக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நாங்கள் மாற்றாமல் எங்கே போனாலும் இந்த பெயரையே தான் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லதான். அப்போ தான் எனக்கு சொல்லுது, ஊர் பெயரை ஒரு மனிதன் ஏன் சுமந்து செல்கிறான், ஏனென்றால் அது அவனது தொப்புள் கொடி. ஊர் பெயருங்கிறது ஒரு உளவியல் சாதனம். ஒரு புது இடத்துக்கு போய் தன்னுடைய பழைய பெயரை நாட்டியதன் மூலமாக அவன் இந்த புதிய இடத்திற்கு ஒரு உரிமையை கொண்டாடுறான். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பெயர் நாட்டினான், நிலை நாட்டினான், ஊரை அதான் நாட்டு பேரை போய் நட்டு வச்சா இது என் ஏரியாவாயிடுச்சு. அவன் எதை நாட்டுறான்னா பழைய பேரை வைக்கிறான். அவன் இந்த பழைய பெயரை வைத்ததன் மூலமாக அவன் தனது பழைய தொப்புள் கொடியோடு, பழைய குரோமோசோம்களோடு, பழைய மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏயோடு, பழைய ஒய் குரோமோசோமோடு தொடர்பு வைக்கிறான். புதிய இடத்தில் வைத்ததன் மூலமாக இந்த புதிய இடத்திற்கு உரிமை கோருகிறான். இந்த சைக்காலஜி எனக்கு புரிஞ்சவுடனே இதை ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் அந்த பயணத்தை திருப்பி ஃபாலோ பண்ணேன். நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய, ஆங்கில புத்தகத்திலும் தமிழிலும் எழுதியிருக்கக்கூடிய இந்த 550 புக்கு, 3.5 கிலோ எடை உள்ள 10,000 புக்கு வித்துருச்சு. அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும், ஒவ்வொரு பத்தியையும், ஒவ்வொரு பக்கத்தையும் உலகின் எந்த அரங்கிலும் என்னால் ஐ கேன் டிஃபெண்ட் இட். அந்த புத்தகத்தை என்னால் வலியுறுத்தி பேசி நான் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் என்று நிலைநாட்ட முடியும். ஏனெனில் நான் இது அவசரப்பட்டு எழுதவே இல்லை. என் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு உண்மையையும்
என்னை கூண்டில் நிறுத்தி, சாட்சி கூண்டில் நிறுத்தி, என்னை நானே விசாரணைக்கு உட்படுத்தி, பல வகையான கேள்விகளை மற்றவர்கள் கேட்பதற்கு முன்னால் எனக்கு நானே அந்த கேள்வியை கேட்டு, இது அப்பழுக்கற்ற அறிவியல் சார்ந்த, தரவு சார்ந்த என்ற அணுகுமுறை என்று எனக்கு நானே இந்த உலகத்தில் என்னை கேள்வி கேட்கக்கூடிய முதல் ஆளாக நான் இருந்து என்னை விசாரணைக்கு உட்படுத்தியதனால்தான் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன். அதனால்தான் இந்த புத்தகத்தை, இதை ஒரு குறியீடாக சுமந்து வந்திருக்கிறோம். இப்போ நான் ஒரிசாவில் ஒரு பெயரை பார்க்குறேன். இந்த கதையை, தமிழ் கதையை சொல்கிறதுக்கு முன்னால் நான் எப்படி இந்த பயணம் போச்சுன்னு சொல்லி, 1988 அப்போலாம் எங்களுக்கு, நான் வந்து வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் தான். அப்போ மலைப்பகுதி, ஒரு பெரிய இந்த மாதிரி ஜீப் இருந்தால் தான் போகிற வசதியாக இருக்கும். காரெல்லாம் போகாது. இந்த மலையில் ஏறி இறங்குறதுலாம் ஜீப்பு தான் வசதியாக இருக்கும். நான் ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு பார்க்குறேன். ஒரு ஊரில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு TAMILI, தமிழி அப்படின்னு. அது கீழே ஒரியாவில் எழுதியிருக்கு தமிழின். என்னடா அது தமிழின் எழுதியிருக்கு அப்படின்ட்டு, வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்து. அப்போ ஒன்று என்னடா தமிழின்னு போட்டிருக்கு, அந்த ஊருக்குள்ளே விடு. ஊருக்குள்ளே விடும்போதே என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பகுதியில் திராவிட பழங்குடியில் இருக்காங்க. நான் போகிற இடத்துல திராவிட பழங்குடி இருந்து எனக்கு சில குழு கிடச்சதுன்னா இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. இல்லை யதார்த்தமாக பழங்குடிக்கு இதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா இது ஒரு இடுகுறி, ஏதாவது யதார்த்தமாக இருக்குன்னு நான் போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் உட்காந்து பேசுகிறேன் வயசானவங்கள்ட்ட. அப்போ பேசும்போது அவங்களுக்கு தமிழினா என்னென்ன பொருள் தெரியல. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது பழைய தொல்தமிழ் சொற்கள், தொல்தமிழ் வடிவங்கள், நம்மளே பயன்படுத்தாத வார்த்தை. பக்கத்தில் வந்து தெலுங்கு பகுதி இருக்குது. இந்த போனோம்னா ஆந்திர பிரதேசம், ஒரு தெலுங்கானாலாம் பறிக்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து ஒருத்தன் கட்டில் வந்துன்னு சொன்னால், அவன் சமஸ்கிருதப்படுத்தப்பட்ட தெலுங்கில் பேசுகிறவன் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா மஞ்சமும் தான். மஞ்சமும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன், மஞ்சம் ஒரு மஞ்சமும். நம்ம மஞ்சம், மஞ்சத்தில் ஆடி வரும் நிலவ பாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி இந்த மஞ்சமும் அப்படிங்கிறதுங்கிறது வந்து கட்டில்னு அர்த்தம். நான் வந்து ஒரு கட்டில் உட்காந்து பேசியிருக்கும்போது இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். அவர் வந்து நாங்கள் கட்டுள் அப்படிங்கிற. என்னடா அது, இவன் தெலுங்குக்காரன் பக்கத்தில் இருக்கான், இவன் வந்து மஞ்சம், தெலுங்குக்காரன் மஞ்சமுங்கிறான், இவன் கட்டுலுங்கிறானே அப்படின்ட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்குன்ட்டு பார்க்குறேன். பருத்தியை பற்றி கேட்டால் அவன் பண்ணலுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணுன்னு, இது என்னன்னு கேட்டால் தோல். அப்புறம் சரி ரைட்டு, தமிழை வர இங்கே ஒரு பேர் வச்சுருக்காங்க, இதில் ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ தான் இந்த பேர்களை நோண்டாங்க, அதுக்கான ஆதாரங்கள், இது தரவுகள். அப்போல்லாம் கம்ப்யூட்டர், அப்போ தான் கம்ப்யூட்டரே வந்திருக்கு. முதல் நான் கம்ப்யூட்டரே அப்போ தான் பார்க்குறேன், கண்ணாலே கம்ப்யூட்டர் பார்க்குறேன். MS-DOS, லோட்டஸ் 1 2 3 எல்லாமே டேட்டாலாம் நீங்கள் ஏற்றுறதே காரணம், அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ இருக்க தலைமுறையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு பின்னால் P1 P2 P3 P4, அப்புறம் ஃபாக்ஸ் ப்ரோ, விசுவல் ஃபாக்ஸ் ப்ரோ, GIS, இன்றைக்கி அப்புறம் அக்சஸ், இந்த மாதிரி இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர்னால் முத பார்த்த காலத்துலேருந்து நான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் தமிழை தவிர வேறு எதுவும் படித்ததே இல்லை. அப்போ இந்த பகுதியில் சென்னை ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற பிரசிடென்சி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடப்பெயர்களும் ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்தது. அந்த எல்லா இடப்பெயர்களையும் நான் கம்ப்யூட்டரில் ஏற்றினேன், அந்த டாஸ் ப்ராம்ப்ட் இந்த காலத்திலேயே. அப்போ நான் தேடி பார்த்து ஊர் என்று முடியும் ஊர்கள், பட்டி என்று ஊர் முடியும், சாலூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. என்னடா சாலூருங்கிறான் அப்படின்ட்டு ஊர் அப்படின்னு தேடும்போது இந்த ஒரிசாவினுடைய எல்லையில் பஸ்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி சத்தீஸ்கர். அந்த பழைய பஸ்தர் இப்போது 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய நக்சல் இயக்கத்தினுடைய, மாவோ நக்சல் இயக்கத்தினுடைய ஒரு தலைமை இடம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் அது பஸ்தர் தான். இன்னைக்கு 4 மாவட்டமாக இருக்கு. அந்த இடங்களில் நான் பல முறை தேர்தல் நடத்தியிருக்கிறேன். அந்த நக்சல் பகுதியில் தேர்தல் நடத்துவது என்பதே என்னுடைய மிக முக்கியமான திறன்களில் ஒன்றாக கருதப்பட்டு மீண்டும் மீண்டும் என்னைத்தான் அங்கே தேர்தல் நடத்துவதற்கு அழைப்பார்கள். காஷ்மீரில் தேர்தல் நடத்துவதற்கு என்னைத்தான் மீண்டும் மீண்டும் அழைப்பார்கள். அந்த பகுதியில் நான் பயணம் பண்ணி அங்கே போய் பேசும்போது அவங்களுடைய எழுத்துக்கள், அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படித்து பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய ஊர் பேருடைய அட்டவணையெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து நாடு அப்படிங்கிற பேர் வந்து NADUல, அது வந்து நம்ம வந்து நாடுங்கிறது வந்து குற்றியல் உகரம், யூஃபோனிக் யூ சேர்த்து சொல்லுவோம். எங்கள் ஏரியாலாம் போனீங்கன்னா ராமநாடுன்றிருக்க, ராம் நாடு. முந்திலாம் வந்து தமிழில் சொல்ல, இங்கிலீஷில் சொல்லும்போது ராம்நாடு. நீ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்மா டா அப்படி அதோட நிறுத்திடுவான். அந்த கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்னு சொன்ன மாதிரி, தூத்துக்குடியை டூட்டுக்குடின்னு சொன்ன மாதிரி நாடு அப்படி தான் முடியும். நாடுன்னு போய் குற்றியல் உரம் வராது. என்னடா நாடு அப்படின்னு சொல்கிறானேன்ட்டு, நாடுனா என்னையா அப்படின்னு கேட்டால், நாடுனா எங்கள் ஊர் தான், நாடுனா எங்கள் ஊர், நாங்கள் இருக்கிற இடம்னா. இப்போ போய் கேரளாவில் போய் கேள்வி பாருங்க, திடீர்னு போய்க்குன்னா எவனா ஒருத்தர் பார்த்தா நாட்டில் எவடேன்னு தான். நாட்டில் எவடேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவா அல்லது பாகிஸ்தானான்னு கேட்குற, ஊர் எந்த ஊர் தான் கேட்குறேன்.
அவன் சொல்கிறது வந்து நாடு. நாடுனா ஊர். இப்போ நம்ம உரத்த நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. அது வந்து என்ன பாகிஸ்தான் மாதிரி தனி நாடா? உரத்த நாடு, பைங்கா நாடு, பேர் நாடு, ஆனால் அது ஒரு ஊர் தான். அப்போ அங்கே ஒரு 282 ஊர்கள் வந்து நாடு நாடுன்னு முடி. பொன்னாடு, பொடிசில நாடு, கோழி நாடு. என்னடா வம்பா போச்சு, இவங்க இவ்வளவு நாடு வச்சுருக்காங்கள்ட்ட போய் அவன்கிட்ட போய் நாடுன்னா என்னடான்னு கேட்டான். அவன் என்னுடைய ஊருங்கிறான். அப்போ அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சு அவங்களுடைய இலக்கியங்கள்லாம் அவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது அவன் வந்து ஒருத்தன் தன்னுடைய காதலி லவரை பார்த்து சொல்கிறான், சந்தைக்கு வரியா? அவன் பாட்டில், அவன் மொழியில், சந்தைக்கு வரியா பார்ப்போம், நான் உனக்கு ஒரு கரந்த மலர் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். நான் என்ன மலர் கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னா, அது எழுதி போனால் கரந்தை மலர் அப்படின்னா. கரந்தை மலர் நம்ம சங்க இலக்கியத்தில் தான் கரந்தை மலர்னு சொல்லுவாங்க. இப்போ போய் தமிழ்நாட்டில் போய் எவன்ட்டையாவது போய் நீ வந்து மல்லிகைப்பூ காட்டினா மல்லிகைப்பூ காமிச்சு விட்ருவான். அப்புறம் வந்து ரோஜா பூனா ரோஜா பூவை காட்டி விட்டுருவான், முல்லைப்பூவை காட்டி விட்டுருவான், ஒரு வேறு சில பூவெல்லாம் கூட காட்டுவான். ஆனால் அவன்கிட்ட போய் நீ கரந்தை மலரை காட்டுறா, கரந்தை காட்டுறா, வெற்றியை காட்டினா அவன் தெரியவே தெரியாது. அவன் பார்த்துருக்கேன். என்னெல்லாம் எனக்குலாம் இப்போ கரந்தை காட்டினா எனக்கு காட்ட தெரியாது. அவன் சாதாரணமாக சொல்கிறான், லவ்வர்கிட்ட சொல்கிறான், காதலிக்கிட்ட வா அவன் கரந்தை மலர் வச்சிருக்கேங்கிறான். சரி என்னடா இவங்க கரந்தை மலரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையை போய் நான் பக்கத்தில் அந்த ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லையும் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எனக்கு வீடு லீவ் விட்டாங்கன்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டேனா நான் கிராமங்களில் தான் இருப்பேன். எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டு போய் எனக்கு ஒரு பழங்குடி மொழியை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வாத்தியார் போட்டு அவர் வீட்டுக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். மீதி நாள்லாம் போய் இந்த கிராமங்களில் இருப்பேன். சொல்லி வச்சுருப்பேன். எங்கள் தாசில்தார்கிட்ட சொல்லியிருப்பேன். எங்கேயாவது பேர் வைக்கிறாங்கன்னா எனக்கு தகவல் சொல்லிவிட்டாங்க. குழந்தை பிறந்துச்சு பேர் வைக்க போகிறாங்க, எனக்கு தகவல் சொல்லுவாங்க. நான் ஜீப்பை போயிடுவேன். அந்த பேர் வைக்கிற இடத்துல போய் பார்த்து அவங்க எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பேர். அப்புறம் சடங்காயிருச்சு, இதில் குழந்தை வச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, கல்யாணம் எப்படி பண்ணுறாங்க, காது குத்து எப்படி பண்ணுறாங்க, இறப்பை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நான் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையை போய் ஸ்டடி பண்ணிட்டேன். அப்போ போகும்போது அவங்க லவ் பண்ணுறது, அவங்க குழந்தை 2 பொம்பளை பிள்ளைங்களை போனால் தோல் மேலே தோல் போட்டு அப்படியே எந்த நேரம் பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே போகுது. எப்போ பார்த்தாலும் இந்த 2 பிள்ளைங்களும் ஒட்டிக்கிட்டே இருக்க போகுதுன்னு கேட்டினா அது 2 தான் தோழி தலைவி. இவன் லவ் பண்ணுறான்னா இவ தான் ஃபஸ்ட்டு சொல்லுவா, தூது விடுறது அப்படின்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த கிராமத்தில் கொஞ்சம் வயசு வந்த பிள்ளைங்க, 10 வயசு 11 வயசு 12 வயசு ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு தனியாக ஒரு கிராமத்திலே ஒரு தனியாக ஒரு சாவடி மாதிரி ஒரு பொதுவாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அம்மா. அவங்க பெரும்பாலும் கொஞ்சம் வயசானவங்க, 40 வயசு 50 வயசானவங்க. சில நேரங்களில் விதவையாக இருப்பாங்க, அல்லது வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க, அல்லது பொதுவாக ஒரு அம்மா இருப்பாங்க. அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. அவங்க தான் வீட்டில் தூங்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையானவங்க வீட்டில் தூங்க மாட்டாங்க. வீடெல்லாம் சின்ன வீடாக இருக்கும். ஆம்பளை பையன் இருப்பாங்க, அப்பா இருப்பார், அண்ணன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய வெடலை பயல்கள்லாம் அவங்க தனியாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து கோட்டூல்னு பேர். அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களாம் மியூசிக் போடுறாங்க, அவங்களாம் இது பண்ணுறாங்க, தவ மியூசிக் வாசிக்கிறாங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. அந்த பயல்கள்லாம் அந்த சைடு இருக்காங்க. அப்போ சரி லவ் பண்ணுறதுக்கு எங்கடா போகிறான் அப்படின்னு போய் நம்ம தேடினா இந்த பயல்கள்லாம் சாயந்தரம் ஆனவுடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பொம்பளை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த சாவடியில் போய் இவங்க போகிறாங்க. இங்கே போய் அங்கே போய் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு இவங்க பாட்டை பாடுறான், அது பண்ணுறான். அந்த பிள்ளை இப்போ நான் லவ் பண்ணுது. சரி இங்கே யாரா வரேன்னா அந்த ஊருக்காரன் வரான். ஏன் வந்து இந்த ஊருக்காரன் இங்கே இருக்க பிள்ளையே வந்து இதுக்கு லவ் பண்ண மாட்டானா? இவங்கெல்லாம் பங்காளி முறை, அதை எப்படி இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறைனா. ஏன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு குழு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவங்க மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பக்கத்து ஊரில் தான் கல்யாணம், பக்கத்து மலையில். சங்க இலக்கியம் தான் சொல்லுது. சங்க இலக்கியம் என்ன சொல்லுது? சங்க இலக்கியம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது சொல்லுது, அதாவது ஆணவ கொலையை சொல்லுதான். யாதும் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். எப்படி அன்புடைய செம்புல பெயல்நூறு போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தவன. அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தை சொன்ன மாதிரி இது யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டால் பொதுவாக இருக்காங்க. இதை தாண்டா நம்ம சங்க இலக்கியத்தில் செவிலித்தாயின்னு சொன்னாங்க. இந்த எல்லாருக்குமே அந்த அம்மா தான் செவிலித்தாய். இங்கே நிறைய பேர் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் வர்க்க வேறுபாடு அது இருக்குது, எப்போ பார்த்தாலும் தலைவியே காதலிச்சுக்கிட்டு இருக்கா, அப்போலாம் தோழிக்கெல்லாம் காதல் வராதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டது மாதிரி இவர் ஒரு தோழி எல்லாம் காதலிக்க மாட்டார்களா அப்படின்னு. டே தோழி காதலிக்கும் போது அப்போ அவ தலைவிடா, இந்த தலைவி தான் தோழி. அங்கே போய் இவங்க பார்க்குறேன் இந்த பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது, தூது போகிறது. அதே மாதிரி 2 பயல்களில் கல்யாணம் பண்ணால் பாகன். அப்போ பாங்கர் கிளவி பாங்கிய கிளவி செவிலியர் அப்படின்னு சொல்கிறது. இதை லவ் பண்ணுற மேட்டரை வந்து இந்த பிள்ளை தான் சொல்லி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தோழி வந்து லேசாக அசர புசலாக சொல்லி அந்த செவிலித்தாய்க்கு சொல்லுவாங்க. அந்த செவிலித்தாய் போய் அவங்களுடைய நிஜ அம்மா இருப்பாங்கல்ல, பயாலஜிக்கல் மதர், அவங்களுக்கு பேர் நற்றாய். தொல்காப்பியத்திலேயும் சங்க இலக்கியத்தில் நற்றாய் பேர். இது செவிலித்தாய். அதை தொல்காப்பியர் சொல்லுவார், இதுக்கு பேர் அறத்தோடு நிற்றல். இந்த நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மேட்டரை இந்த உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு பேர் அறத்தோடு நிற்றல்.
அந்த யாருக்கு அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறம். காதல் ஒரு அறம். அறத்தோடு நிற்றல் வந்து தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும். தோழிக்கு தெரியாமல் தலைவி லவ் பண்ணிட முடியாது, உரசிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்போ தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். நற்றாய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை கொஞ்சம் மாதிரி ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கு போல இருக்கு பக்கத்து மலையில் அப்படின்ட்டு. அந்த நற்றாய் வந்து உடனே வந்து அப்பா அம்மாட்ட அண்ணன் தம்பிகிட்ட சொல்ல அவன் அருவாள் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் மெதுவாக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளை ஒரு மாதிரி வயசாகிடுச்சு, மாப்பிள்ளைக்கு பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றாய் தந்தைக்கும் தன்னைக்கும் முன்னத்தின் உரைக்கும் அப்படின்னு சொல்கிறார். முன்னத்தின் உரைக்குன்னா ஜாடையா சொல்கிறது. பிள்ளை வயசாகிடுச்சு, அதெல்லாம் நமக்கு பண்ணுறதெல்லாம் நேரத்தில் பண்ணிடுறது நல்லது இல்லைன்ட்டு. அப்புறம் மெதுவாக பேசுவாங்க. பிள்ளை பேர் சாப்பிடாம இருக்க மாதிரி ஒரு மாதிரி அனீமிக்காக இருக்குது, சரியாக விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, யாரையும் பார்த்துட்டு இருக்காளா எனக்கு தெரியல அப்படி இல்லை சார் முன்னத்தின் உரைக்கும். அப்புறம் வந்து மேட்டர் தெரிஞ்சவனே இவங்க அண்ணன் தம்பி இது சங்க இலக்கியத்தில் இருக்குது. சங்க இலக்கியத்தை உடனே அண்ணன் தம்பி எவன்டாவன் எவன்டாவன்ட்டு கத்தி அருவாளை தூக்கிட்டுப்பாங்க. அவன் சங்க இலக்கியத்தில் எழுதுறான். ஒரு நாள் ஃபுல்லாக குறுக்கை நெருக்கி நடப்பாங்க சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சியில். யாராவன் யாராவன் யாராவன். அப்புறம் கடைசியில் யாராவன் கேட்டு கடைசியில் ஆஃப் ஆகிட்டு என்னதான் இருந்தாலும் வயசில் வந்து காதலிக்கிறங்கிறது ஒரு அறம் தானே, ஒரு புதுசு கிடையாதுல்ல அப்படின்னு சரின்ட்டுவாங்க. ஆணவ கொலை எவனுமே பண்ணல சக்கையில். இதில் உடம்போக்கு போயிடுவாங்க. இதை நான் பார்க்குறேன், என் கண் முன்னாலேயே லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அல்லது பெற்றோருக்கு தெரிஞ்சு அவங்க பேசி வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் முடியலன்னு சொன்னால் ஓடி போயிடுறாங்க. இது எல்லாமே உடன்போக்கு. இதுக்கு பேர் உடன்போக்கு. அறத்தோடு நிற்றல், செவிலித்தாய், பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம். அது போகணும்னு கேட்டிங்கன்னா ஜோசியம் பார்க்குறாங்க. அங்கே வந்து சத்தீஸ்கர்லேயும் ஒரிசாவில் இந்த ட்ரைபல் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு காத்தோ கருப்போ அடிச்சிருச்சு. எங்கள் ஊர் பக்கமும் பண்ணுவாங்க, கோடாங்கில அடிப்பாங்க. காத்தோ கருப்பு அடிச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நேர்ந்து விட்டது மாதிரி இருக்குது, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரி அனிமிக்காக இருக்குது, அதான் பசலை படற மாதிரி அப்படிம்பாங்கல்ல. அந்த ஆளை பற்றி ஆளே பயங்கர டல்லாக இருக்குது, ஒன்றும் பேச மாட்டேது. அப்போ வந்து அம்மா என்ன சொல்லிப்பாங்க, இங்கே போன இடத்துல எங்கேயோ குளிக்க போனதில் எங்கேயோ பயந்துருச்சோ அப்படின்ட்டு காத்தோ கருப்போ அடிச்சிருச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இவர் வேலன் வெறியாட்டுதல்னு ஒரு ஆள் இருப்பார், சத்தீஸ்கரில் இருக்கார், ஒரிசாவிலும் இருக்கார். அவரை கூப்பிட்டு வந்தவுடனே அவர் தான் அந்த கடவுளுக்கும் இவருக்கும் ஏஜென்ட்டு. இது வேற மாதிரி சிலந்தி, கிட்டத்தட்ட சிலந்தி தான், ஆனால் அவ்வளோ ஆபத்தான சிலந்தி கிடையாது. இவர் வந்து பார்ப்பார். நான் போய் உடனே சொல்லி வச்சுருப்பேன், ஏதாவது கொடாங்கி அடிக்கிறாங்க, குறி பார்க்குறாங்க, தவுள் சொல்லிருங்கடா அப்படின்ட்டுருவேன். உடனே எனக்கு தவுள் சொல்லுவாங்க, குறி பார்த்துருவாங்க சார் அப்படின்னோம்னா நான் போய் அங்கே போய் உட்காந்து என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். இவனா உடனே வந்தவுடனே இவர் உட்காருவார். உட்காந்தவுடனே இவர் வந்து ஒவ்வொரு அருளாக இறக்கிட்டு சொல்லுவார். அப்புறம் வந்து சொல்லுவார், அவர் மேலே இதாகி அவர் ஏதாவது ஒன்று பரிகாரம் சொல்லுவார். ஆடை நான் அறுப்பாங்க, ஆடை அறுத்து அந்த ஆடை அறுத்த ரத்தத்தெல்லாம் நெஞ்சில் தடவுவாங்க, ரத்தத்தை குடிப்பாங்க. இந்த மாதிரி நம்மளாம் இப்போ ரத்தத்தை குடிக்கிறவனா இருக்கான்ல, இது மாதிரி சடங்குகள்லாம் நடக்கும். அப்போ சங்க இலக்கியத்தில் நான் படித்தேன், நான் ஒரு தமிழ் மாணவன், பிஏ தமிழ், எம்ஏ தமிழ். அப்போ என்னடா அது இதே மாதிரி தானே சங்க இலக்கியத்தில் வேலன் வெறியாட்டு நடத்தினாங்க அப்படின்னு எடுத்து என்கிட்ட புக்கு எப்பயுமே இருக்கும் சங்க இலக்கியம். உடனே எடுத்து படித்து பார்க்குறேன், அதில் வேலன் வெறியாட்டு நடக்குது. அதில் ஒரு தோழி வந்து முருகனை கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு தெரியும், ஏதோ காற்று கருப்பு அடிச்சிருச்சு, சரியாக சாப்பிடலன்னா இந்த வேலன் வெறியாட்டுறவன் வர சொல்லிடுறாங்க. இது வந்து இதில் சங்க இலக்கியத்தில் இருக்குது இந்த பாட்டு. அவன் வந்தவுடனே அவன் வந்து அப்படியே அருள் இறக்குறான், முருகனை கூப்பிட்றான். வேலனை கூப்பிட்டவுடனே வந்து அவர் இறங்குறாரு, அருள் இறங்குறாரு. அப்போ இனிமேலும் நம்ம ஒன்றும் உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா கதை கந்தலாயிரும், கைமீறி போயிரும். இந்த தோழிக்கு பயம் வந்தது. இப்பயாவது உண்மையை சொல்லிடணும். எப்போ உண்மையை சொல்கிறேங்கிறத அறத்தோடு நிற்றல். அப்போ முருகனை பார்த்து பேசுகிற மாதிரி ஜாடையாக அந்த தோழி சொல்லுவா, முருகா இந்த வேலன் வெறியாற்ற வேலன் இவன் கூப்பிட்டானே, ஒரு டுபாக்கூர் ஃபெல்லோ, இவன் கூப்பிட்டானே நீ வந்திருக்கே முருகா, உனக்கு தெரியாதா இவளுடைய இந்த சிக்னஸுக்கு, இந்த நோய்க்கு, இந்த தனிமைக்கு நீ காரணம் இல்லை, அவள் ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இது தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு கடவுளாக இருந்து, இது தெரிஞ்சு உனக்கு கட்டாயம் நீ கடவுளாக இருக்கும்போது தெரிஞ்சு, அது தெரிஞ்சு இவன் கூப்பிட்டான் நீ வந்த பாரு, நீ முருகன் தாயா, இருந்தாலும் நீ ஒரு முட்டாப்பாய். சங்க இலக்கியம்ங்க, சங்க இலக்கியம். வேலன் வெறியோய் வந்தே மடவ முருக வாலிய முருகே, இவன் கூப்பிட்டான்னு வந்தியே, முருகா நீ நல்லாயிரு, நீ நல்லாயிரு, இருந்தாலும் நீ மடவன் மடையன். இது சங்க இலக்கியம். ஒரு தோழியை வைத்து கடவுளை கேள்வி கேட்ட சமுதாயம். ஆக இதை நான் அங்கே பார்க்கும்போது என்னடா சங்க இலக்கியத்தில் இருந்தெல்லாம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிஜமா அப்படின்ட்டு.
சென்னையில் வந்து ஜெர்மனி அரங்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ 1993 நான் வந்து இங்கே ஒரு உரை நிகழ்த்தினேன். இப்போ இன்றைக்கி 31 வருஷம் ஆகுது. நீ வந்தீங்களா தெரியாது, சுந்தர நிறையா வருவார். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் என்னை இந்த சிந்துவெளி இதில் பார்த்துட்டு, சார் 93 நீங்கள் ஜெர்மன் அரங்கத்தில் பேசும்போது கேட்டது சார், அதுக்கு பின்னால் இப்போ தான் சார் உங்களை பார்க்குறேன்னாரு. அப்படியா அப்படின்னு. அந்த அரங்கத்தில் நான் வந்து சொன்னேன், இந்த சங்க இலக்கியத்தினுடைய லேபரேட்டரி, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி இருக்குது, கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி இருக்குது, அது மாதிரி சங்க இலக்கியத்திற்கு நிகழ்காலத்தில் ஒரு லிவிங் லேபரேட்டரி, வாழும் சோதனை கூடம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறதென்றால் அது இங்கே இல்லை, அது சத்தீஸ்கரிலும் ஒரிசாவிலும் தான் இருக்கிறது என்றேன். இது 1993 நான் சொன்னது.